மித்ரா, நம்ம வீட்டுக்கு இதுக்கு போலீஸ் வந்திருக்காங்க. இவன் எதுக்கு திரும்ப நம்ம வீட்டுக்கு வரான்? அதுவும் போலீஸ் லாயரோட வந்திருக்கான். என்ன மித்ரா அதெல்லாம்? எனக்கும் ஒன்றும் புரியலங்க. எல்லாம் ஒன்னால வந்ததுதான். நான் தான் உனக்கு அப்பயே சொன்னேன்ல, இந்த கார்த்திக் விஷயத்துல தானிய விஷயத்துல தேவையில்லாம இன்வால்வ் ஆகாதுன்னு. இப்ப பாரு, தேவையில்லாம வீடு தேடி பிரச்சனை வந்திருக்கு. வினய், ஏன் இப்ப என் மேல கோவப்படுறீங்க? அவங்களாம் எதுக்கு வந்திருக்காங்கன்னு வாங்க கீழே போய் பாப்போம். வாங்க போ. என்ன இன்ஸ்பெக்டர், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அதை நான் சொல்றேன் வினய். நான் இங்க பிரச்சனை பண்ணவோ இல்ல உன் குடும்ப விவகாரத்துல தலையிடவோ வரல. எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒன்னே ஒண்ணுதான் வேணும். என்ன என்ன வேணும்? நீ என் பொண்ணை என் கூடவே அனுப்பிட்டா நான் பாட்டுக்கு சந்தோஷமா என் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன். உனக்கு என்ன, உன் பொண்ணு தானே வேணும்? இப்பயே உன் பொண்ணை கூட்டிட்டு இருந்து கிளம்பு. ஆனா இனிமே உன்னை இந்த பக்கமே பார்க்க கூடாது சொல்லிட்டேன். சேச்சே, அதுக்கு மேல நான் ஏன் இங்க வரப்போறேன்? எனக்குன்னு இருக்கிறது என் பொண்ணு மட்டும்தான். அவளே என் கூட வந்ததுக்கு அப்புறம் நான் உண்டு என் பொண்ணு உண்டுன்னு நாங்க சந்தோஷமா ஒரு ஓரத்துல வாழ்ந்துட்டு போயிடுவோம். மித்ராமா, என்ன டாடி கூட எல்லாம் அனுப்பாதீங்க மித்ராமா, ப்ளீஸ் மா. நான் அவங்க கூட தான் இருப்பேன். உங்களை விட்டு நான் இப்போ எங்கேயும் போக மாட்டேன் மித்ராமா. இங்க பாருங்க, நான் தானியாவை யார் கூடயும் அனுப்புறதா இல்ல. நீங்க எல்லாம் இங்க இருந்து போங்க முதல்ல. இங்க பாருங்கம்மா, நீங்க பேசுறது சரியில்லை. அவரோட பொண்ணு அவர் கேட்கிறாரு. அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப்ல உனக்கு என்னம்மா வேலை? நீ யாருமா அந்த பொண்ணுக்கு? சார், தானியா சின்ன வயசுல இருந்து அம்மா இல்லாம வளர்ந்தவ. நான் தான் அவளை அம்மா மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன். அதனால சொல்றேன் சார், என்னால தானியாவை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. இதை பாருங்கம்மா, அதை நீங்க எல்லாம் சொல்லக்கூடாது. குழந்தைக்கு ஆயாம்மா வேலை பார்க்கறவங்க எல்லாம் குழந்தைய உரிமை கொண்டாடினா மத்தவங்க எங்க போவாங்க? லீகலா குழந்தை மேல உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. சோ பிரச்சனை பண்ணாம விலகிக்குங்க, அதான் உங்களுக்கு நல்லது. இல்ல சார், நான் என் அப்பா கூட எல்லாம் போக மாட்டேன் சார். நான் மித்ராமா கூட தான் இருப்பேன். நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இன்ட்ரெஸ்டிங். இப்பதான் கதை சூடு பிடிக்குது. பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. சார், அந்த குழந்தையே சொல்றான்ல சார், அப்பா வேண்டாம் நான் தான் வேணும்னு. அது போதாதா உங்களுக்கு? வேற என்ன சார் நீங்க எதிர்பார்க்கறீங்க? மேடம், நீங்க படிச்சவங்க தானே, சட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது? தானியா ஒரு மைனர், அவளுடைய வார்த்தையெல்லாம் முக்கியம் இல்லை. ஒரு மைனருக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் பேரண்ட்ஸ் கூட தான் இருக்கணும். அதுதானே மேடம் ரூல்ஸ். ஏம்மா, அதையும் மீறி நீங்க தானியாவை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா குழந்தைய பிரெயின் வாஷ் பண்ணி வன்கொடுமை பண்ணீங்கன்னு உங்களை கைது பண்ண வேண்டியது இருக்கும். ஜாக்கிரதை. நீ பாரு மித்ரா, சும்மா அடம் பிடிச்சிட்டு இருக்காத. அதான் இவங்களா அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல. இவர் இதுக்கு மேல நம்மளால கோர்ட்டு கேஸ்லாம் அழைஞ்சிட்டு இருக்க முடியாது சொல்லிட்டேன். முதல்ல அவங்க குழந்தைய அவங்க கூட்டிட்டு போட்டோம். நீ விடு. வினய், யார் என்ன சொன்னாலும் சரி, நான் தானியாவை விட்டு கொடுக்க மாட்டேன். தானியா ஏன் கூட தான் இருப்பான். நான் என் அப்பா கூட எல்லாம் போக மாட்டேன் சார். நான் மித்ராமா கூட தான் இருப்பேன். இவங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் சார். வினய், என்ன வினய், இது உங்களுக்கு நியாயமா? புள்ளைய பத்தவன் நான் வந்து கேட்கிறேன். இதுவே உங்க பையனை நான் கூட்டிட்டு போய் என் வீட்டுல வச்சிருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பெத்த மனசு பதறது வினய். நீங்களும் உங்க மனைவியும் ஏன் இவ்வளவு கல்லஞ்சக்காரங்களா இருக்கீங்க?
இப்ப மட்டும் குழந்தைய நீங்க அவங்க அப்பா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலன்னு வைங்க, உங்க மேலயும் உங்க புருஷன் மேலயும் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. ஆமா, மைனர் பொண்ணை பெத்தவங்க கன்சர்ன் இல்லாம வச்சுக்கிறது கடத்தலுக்கு சமம். இது உங்களுக்கு தெரியாதா? இதுக்கு சட்டத்துல உங்களுக்கு பெரிய தண்டனை இருக்கு. தனியா ஐயோ நீ வா. வினய், சார் சாரி சார், இந்தாங்க அவர் பொண்ணு. இனிமே நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். என்ன வினய், என்ன பண்றீங்க? அவன் நம்ப தானியாங்க. மித்ராமா ப்ளீஸ், மித்ராமா மித்ராமா, நான் உங்க கூட தான் இருப்பேன். என்ன டாடி கூட அனுப்பிடாதீங்க மித்ராமா. இல்ல தானியா, நான் உன்னை விட்டு எங்கேயும் போகாம உன் கூடவே தான் இருப்பேன். அழாத. என்ன வினய் இதெல்லாம்? இங்க பாரு, இன்னொரு வார்த்தை நீ பேசினா அப்புறம் நான் மனுஷனா வரைக்கும் மாட்டேன் சொல்லிட்டேன். நீ வா. மித்ராமா சார் இந்தாங்க சார், குழந்தை கூட்டி நீங்க கிளம்பலாம். தானியா வா, நம்ம வீட்டுக்கு போலாம் வா. ஏய் நீ பேசாம இரு. மித்ராமா தானியா, மித்ராமா, நான் மித்ராமாட்ட போகணும். என்ன மித்ராமாட்ட கூட்டிட்டு போங்க. டாடி டாடி வேணாம் டாடி, என்ன மித்ராமாட்டியே கூட்டிட்டு போய் விட்டுருங்க. நான் மித்ராமா கூடவே இருக்கேன் டாடி. ப்ளீஸ் டாடி, என்ன கூட்டிட்டு போங்கல. தானியா, உனக்கு மித்திரமாவும் இல்லை, யாரும் இல்லை. உனக்கு இனி டாடி மட்டும்தான். நீ அழாம அமைதியா இருக்கணும். இல்ல டாடி, நான் மித்ராமாட்ட போகணும். தானியா, நான் சொல்றது கேளுமா, அழாத. தானியம்மா, அப்பா சொல்றத கேட்கணும். கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நீ இருக்கிற இடம் கூட உனக்கு தெரியாது. இங்க ஒரு காக்கா குருவி கூட எனக்கு தெரியாம வர வாய்ப்பில்லை. புரிஞ்சதா? அதனால நல்லபடியா அப்பா சொல்றத கேட்டு அமைதியா இங்கேயே உட்காந்துருக்கணும். மித்ராமாவா, மித்ராமா. ஏய், சொல்லிட்டே இருக்கல்ல, அழாம இருக்க புரியலையா? பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், அடிச்சேன். ரைட்டு, இதுதான் சரியான நேரம். இதை யூஸ் பண்ணி அந்த மித்ராவை நம்ம ட்ராப்ல விழ வச்சிட வேண்டியதான். இதை வர இருடி. தானியம்மா, கையெடுத்துக்கோங்க. சாரி, ஒரு நிமிஷம் இருங்க, அப்போ அதை வந்துடுறேன். ம், தானியம்மா, அழாம சாப்பாடு இருக்கு பாருங்க, எடுத்து சாப்பிடுங்க. இல்ல டாடி, எனக்கு சாப்பாடுலாம் வேணாம் டாடி. நான் மித்ராமாட்டே போறேன். என்னை கொண்டு போய் விட்டுருங்க டாடி, ப்ளீஸ். தானியா, நீ அமைதியா இரு. தானியா, டாடியால் உன்னை பிரிஞ்சு எப்படிமா இருக்க முடியும்? உன்னை பிரிஞ்சு டாடியால் இருக்க முடியாதுடா. இனிமே டாடி கூட தான் இருக்கணும், சரியா? அதை விட்டுட்டு நீ மித்ராமா கூட தான் போவோன்னு அடம் பிடிச்சுன்னு வை. அப்புறம் டாடிக்கு கெட்ட கோவம் வரும்,
சரியா? குட் கேர்ளா. அப்பா வாங்கிட்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சுக்கோ. அப்பாவுக்கு ஒரு பிஸ்னஸ் கால் இருக்கு, பேசிட்டு வந்துடுறேன். ம், சரி டாடி. குட். ஹலோ. ஆ ஆ கார்த்தி தான். ஒரு 1 ஹவருக்குள்ள வந்தீங்கன்னா இந்த டீலை முடிச்சிடலாம். ஓ, அட்ரஸ் சொல்லணும்ல. அட்ரஸ் வந்து நம்பர் 116 லாய்ட்ஸ் ரோடு 4th ஸ்ட்ரீட்ல 4வது வீடு. நோட் பண்ணிட்டீங்களா இல்லையா சார்? எழுதிக்கோங்க சார். நம்பர் 116 லாய்ட்ஸ் ரோடு 4th ஸ்ட்ரீட்ல 4வது வீடு. ஓகே ஓகே. தனியம்மா, ஏன் இன்னும் அழுதுகிட்டே இருக்க? நீ எவ்வளவு நேரம் அழுதானோ ஒன்றும் நடக்க போறதில்ல. ஒழுங்கா இருக்கிறத சாப்பிட்டு தண்ணியை குடி, புரிஞ்சுதா? நான் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு வரேன். ம், ஓகே டாடி. ம், குட் கேர்ள். தானியா சின்ன பொண்ணு, ஆளுக்கு அவங்களோட சுயநலத்துக்காக அவளோட எதிர்காலத்தை பலிக்கடை ஆக்குறாங்களே. அவளுக்கு என்ன தெரியும்? பாவம், என்ன பண்றாலும் தெரியல. இவன் எதுக்கு இப்ப போன் பண்றான்? கொஞ்சம் கூட கூச்சமே இல்ல இந்த ஆளுக்கு. இவெல்லாம் மனுஷனே இல்ல, மிருகம். மிருகத்தை விட மோசமானவன். மித்ராமா, போனை எடுங்க மித்ராமா. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு எனக்கு தொணன்னு கால் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட ரோஷமே வராதா? மித்ராமா, நான் தானியா பேசுறேன் மித்ராமா. அப்பா போனை மறந்து வச்சுட்டு வெளியே போயிருக்காரு. ஐயோ, என்னமா பண்ணிட்டு இருக்க? எப்படி இருக்க நீ? இருக்க மித்ராமா. தானியா குட்டி, அழாதடா. நான் உன் கூட தான் இருப்பேன், அழக்கூடாது. இல்ல மித்ராமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மித்ராமா. என்ன ரூம்ல அடைச்சி போட்டு ரூம் லாக் பண்ணி வச்சிருக்காங்கம்மா. என்னால இங்க இருக்க முடியல மித்ராமா. என்ன? என்ன வந்து கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். தானியா, கண்டிப்பா அம்மா நான் இருக்கேன். சரி, நீ முதல்ல எங்கம்மா இருக்க? லாய்ட்ஸ் ரோட் 4வது ஸ்ட்ரீட் 4வது வீடு. அங்கதான் மித்ராமா இருக்கேன். என்ன கூட்டிட்டு போயிருங்க மித்ராமா, ப்ளீஸ் மித்ராமா. சரிம்மா, நீ அழாம கொஞ்சம் தைரியமா இருக்கணும். அம்மா உடனே வரேன். சரிங்க மித்ராமா. சக்சஸ். எஸ், இதைத்தான் எதிர்பார்த்தேன். எப்படி தானியாவை தேடி மித்ரா வருவா. மித்ரா, உன்னை இங்கேயே வச்சு தூக்கிடுறேன் பாரு. தானியா, கவலைப்படாதம்மா. நீ எங்க இருந்தாலும் நான் உன்னை வந்து பாப்பேன். உன்னை கண்டிப்பா திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். மித்ரா, எங்க மித்ரா, எங்க அவசரமா போயிட்டு இருக்க? ஓ,
நான் எங்க போற வரேன்னு உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லியே ஆகணுமா? இல்ல மித்ரா, ஏதோ பதட்டமா கிளம்புனியே, அதான் உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆளை விட்டா போதும். மித்ரா நில்லு. இப்ப நான் உங்ககிட்ட என்ன தப்பா கேட்டேன்? பாவம் ஏதோ அவசர அவசரமா கிளம்புறேன்னு கேட்டேன். அதுக்கு எதுக்கு இவ்வளவு கடுக்கடுன்னு பதில் சொல்ற? கொஞ்சம் தன்மையா பதில் சொல்லலாம்ல? அததான் நானும் கேக்குறேன். நான் ஏன் அதை உங்ககிட்ட சொல்லணும்? நீங்க வீட்டை விட்டு வெளியில போகும்போது இங்கதான் போறேன், இப்பதான் வருவேன்னு சொல்லிட்டா போறீங்க. இல்ல நான் உங்களை எங்க போறீங்கன்னு கேக்குறேனா? அப்புறம் நீங்க மட்டும் ஏன் கேக்குறீங்க? நீங்க என்ன கேட்க கூடாது. ஏய், அதுக்கு இல்ல மித்ரா, நான் ஏதோ உதவி பண்ணலாமேன்னு ஒரு நல்ல எண்ணத்துல கேட்டேன். போதும் சாமி, போதும். நீங்க செஞ்ச உதவி எல்லாம் போதும். நான் எங்க போறேன்னு வந்து சொல்றேன். இப்போதைக்கு என்ன ஆளை விடுங்க. ஐயோ. ஏய் மித்ரா, வினய், சொல்லு தஞ்சிகா. என்னாச்சு வினய்? மித்ரா ஏன் கோவமா பேசிட்டு போறாங்க? ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறா, அதான் என்கிட்ட சொல்லிட்டு போறா. ஓ, ஆ. நான் கூட உங்க 2 பேருக்குள்ள ஏதோ சண்டைன்னு நினைச்சேன். அதெல்லாம் சண்டைலாம் எதுவும் இல்ல. சரி, எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. ம். என்கிட்டயே மறைக்கிறியா வினய்? போ போ. நீ மித்ரா பின்னாடி தான் போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்பதான் உனக்கும் மித்ராவுக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாயிருக்கு. இதுல இருந்து நான் என்னென்ன வேலை பண்ண போறேன்னு மட்டும் பாரு. எங்க சரியா இருந்தா இன்னும் 5 மினிட்ஸ்ல மித்ரா அங்க வந்துருவா. சீக்கிரம் வா மித்ரா. ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யூ. வா, நான் எப்படியாச்சும் உன்னை கன்வீனியன்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவேன். நீ கன்வீனியன்ஸ் ஆகலனாலும் உன்னை வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போயிடுவேண்டி. எஸ், வந்துட்டா மித்ரா. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். கமான் கமான். என்ன இது? யாரையுமே காணுமே. என்ன இது? தானியா, தானியா, மித்ராம்மா, தானியா. என்ன இங்க யாரையுமே காணோம்? தானியா, மித்ராம்மா, மித்ராம்மா, நான் உள்ள இருக்கேம்மா, கதவை தரங்கம்மா. தானியா, தானியா. ஐயோ, உள்ள மாட்டிக்கிட்டம்மா. தானியா, மித்ராம்மா, ஐயோ. மித்ராம்மா, இனிமே உங்களை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேம்மா. நான் உங்க கூட தாம்மா இருப்பேன். என்னை உங்க கூடயே கூட்டிட்டு போங்கம்மா. எனக்கு இங்க பயமா இருக்குமா. தானியா, சத்தம் போடாம இரு. உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போகதான் நான் இங்க வந்திருக்கேன். நீ சத்தம் போட்டேன்னா கண்டிப்பா யாராச்சும் வந்துருவாங்க. அமைதியா இரு. முதல்ல இங்க இருந்து கிளம்பணும். வெல்கம் மித்ரா, வெல்கம் டு மை பேலஸ். இங்க யாருமே வரமாட்டாங்க. இங்க நீ, நான், நம்ம தானியா, நம்ம 3 பேர் மட்டும்தான். சந்தோஷமா இருக்கலாம். என்ன பேசுற? ஒழுங்கு மரியாதையா சொல்றேன், வழிய விடு. இல்ல என்னடி பண்ணுவ? இனிமே உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. இது என்னுடைய கோட்டை. இதுல ஏன் அனுமதி இல்லாம யாரும் வர முடியாது, போகவும் முடியாது.
தானியா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வர தெரிஞ்ச எனக்கு இங்க இருந்து போக வழி தெரியாதா என்ன? நீ என்ன அவ சொல்லிதான் இங்க வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னை இங்க பிளான் பண்ணி வர வச்சதே நான் தான். மித்ரா, எனக்கு தெரியும் தானியாவால உன்னை விட்டு இருக்க முடியாது. உன்னாலையும் தானியாவை விட்டு இருக்க முடியாது. அதான் சின்ன கால்குலேஷன் போட்டு முதல்ல தானியாவை அங்கிருந்து தூக்கிட்டு பின்னாலேயே உன்னையும் இங்க வர வச்சேன். எப்படி என்னுடைய பிளான்? நீ எல்லாம் மனுஷனா? நான் உன்னை சொல்லவா மித்ரா, உன்னை பார்க்குற வரைக்கும் நானும் அப்படிதான் இருந்தேன். என்னைக்கு உன்னை பார்த்தனோ அதுக்கப்புறம் தான் இப்படி மாறிட்டேன் மித்ரா. ஒழுங்கா சொல்றேன், உனக்கு அந்த வினை வேண்டாம். அவன் உன்னை சரியா புரிஞ்சுக்கல மித்ரா. என்ன பாரு, உன்னை நான் மலையளவு புரிஞ்சு வச்சிருக்கேன். வானத்தளவு நேசிக்கிற மித்ரா, அதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது. உனக்கு எனக்கு மட்டும்தான் மித்ரா செட் ஆகும். திரும்ப சொல்றேன், வா நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்.